இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். உன் வேதனைக்கு விடிவு காலம் பிறந்து விட்டது மாறி. உன் பிரச்சனையை சரி செய்ய மாற்று வழியோடுதான் இப்பொழுது உன்னை காண வந்துள்ளோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நான் தான் மாறிங்கிற உண்மைய ஹஸ்பண்ட் சார் கிட்ட சொல்றதுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்? எப்படி சொன்னா இந்த உடலுக்கு ஆபத்து ஏற்படாது? அத மட்டும் சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க. பிரபு, மாற்று வழியை மாரிக்கு எடுத்து கூறுங்கள். உத்தரவு தேவி. மாரி, உன் பிரச்சனைக்கான தீர்வு உன் வீட்டிற்குள் தான் இருக்கிறது. என்ன சொல்றீங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். சொல்கிறேன். பல வருடங்களுக்கு முன்னால் உன் அத்தை தேவி தெய்வ சக்தி உள்ள ஒரு அபூர்வ வைரத்தை குடும்பத்தை காப்பாற்றவும் குடும்பத்தில் உள்ளவர்களின் நலனுக்காகவும் பத்திரப்படுத்தி வைத்திருந்தாள். அந்த வைரம்தான் இந்த குடும்பத்தையும் குடும்பத்தில் உள்ளவர்களையும் காப்பாற்றிக் கொண்டிருந்தது. உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? அந்த வைரத்தை கேட்டுதானே தாரா உன்னை கத்தியால் குத்தினாள். அந்த வைரத்தை காப்பாற்றதானே நீ உன் உயிரையே கொடுத்தாய்? அந்த வைரம்தான் உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வே. மாரி, அது சாதாரண வைரம் கிடையாது. தெய்வ சக்தி வாய்ந்த அபூர்வ வைரம். அந்த வைரத்தை கொண்டு வந்து அம்மன் முன்னாடி வைத்து 3 பௌர்ணமிக்கு பூஜை செய்ய வேண்டும். தொடர்ந்து அப்படி 3 பௌர்ணமிகளுக்கு பூஜை செய்தால் அம்மனுடைய சக்தி அந்த வைரத்துக்குள் வந்து சேரும். ஏற்கனவே தெய்வ சக்தி நிறைந்த அந்த அபூர்வ வைரத்தோடு அம்மனுடைய அந்த அபூர்வ சக்தியும் சேர்ந்தால் அது அபார சக்தியாக மாறும். அபார சக்தியுடைய அந்த மாய வைரத்தை உன் கையில் வைத்துக்கொண்டு உன் கணவனிடம் போய், நான் தான் உங்கள் மனைவி மாறி என்று நடந்த மொத்த விஷயத்தை சொன்னாலும் உன் உடம்பிற்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. உன் கணவனிடம் மட்டுமல்ல, எல்லோரிடமும் நீதான் மாறி என்று மொத்த விஷயத்தை சொன்னாலும் உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. ஆம் மாறி, தேவி சொல்வது உண்மைதான். நீ உனக்கான சாபத்திலிருந்து மொத்தமாக விமோசனம் பெறுவாய். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. எனக்காக நீங்க சிரமப்பட்டு மாற்று வழியை கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இப்பவே வீட்டுக்கு போய் அந்த வைரத்தை எடுத்து நீங்க சொன்ன பூஜைக்கு ஏற்பாடு பண்றேன். நல்லதே நடக்கும். நலமுடன் வாழ்வாய். அம்மா, என் சோதனை காலம் எல்லாம் முடிய போகுது. உனக்கும் நன்றி.